ஹாப்பி வெனஸ்டே. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழிச்சு கன்சிஸ்டன்ஸியாக விரத்துட்டு இன்றைக்கி புதன்கிழமை காலைல ஏஞ்சிக்கும்போது கொஞ்சம் சேடாக தான் இருந்தேன். ஏன்னா இன்றைக்கி வந்து கலசம் வந்து விஜஸ்தானம் பண்ணணும் அப்படின்ட்டு மனசு கேட்கல. இருந்தாலும் வந்துட்டு மனசு கொஞ்சம் கல்லாக்கிக்கிட்டு இந்த கலசத்தில் கை வைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து திரும்பி நம்ம கலசம் எடுக்கணுமா, அது விசர்ஜனம் பண்ணணுமான்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி நேற்று கோயிலுக்கு போனேன் இல்லையா திருக்கல்யாணத்துக்கு. ஸோ அங்கே வந்து பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. நான் டொனேஷன் கட்டிகிட்டு இருந்தேன். ஸோ அங்கே வந்து விபூதி குங்குமம் தாலி 2 வளையல் கொடுத்தாங்க. எனக்கு பக்கத்தில் ஒரு அக்கா இருந்தாங்க, அவங்கக்கிட்ட கொஞ்சம் கொடுத்துட்டேன். ஏன்னா அவங்க வாங்கலை. ஸோ அதுக்கப்புறம் மஞ்சள் கயிறு லட்டு, ஸோ இதெல்லாம் பிரசாதம் வந்து நெய்வேத்தியமாக கொடுத்தாங்க. அப்புறம் மாங்கல்யம் மஞ்சள் கயிறு, அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு கயிறு கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு நேற்று திருக்கல்யாணம் பார்த்துட்டு சூப்பராக வந்தேன். ஸோ முருகர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ வீடியோவில் காட்டுறேன். இந்த கலசம் கலைக்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் மனசை கல்லாக்கிக்கிட்டு இவ்வளோ நாள் என் கூட இருந்துட்டு இப்போ திடீர்னு வந்துட்டு எங்கேயோ நம்ம போகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு. அது இருந்தாலும் ஓகே, முருகன் நம்ம எப்பயுமே நம்ம கூட தான் இருப்பார், நம்ம தைரியமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கலசத்துலேருந்து அந்த தேங்காய்லாம் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த அரிசி வந்து நான் வெள்ளிக்கிழமை வந்து சக்கரை பொங்கல் செஞ்சு சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிடுவேன். ஸோ தேங்காய் வந்துட்டு எதுவும் நம்ம நான்வெஜ் செய்யக்கூடாது, இனிப்பு பொருள் ஏதாவது செஞ்சுக்கலாம். நம்ம ஏதாவது செய்கிறோம் இல்லையா, நம்ம இனிப்பு ஏதாவது செய்கிறோம்ல, இல்லைனா வந்துட்டு தேங்காய் பருப்பி செஞ்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் தேங்காய் பருப்பி எனக்கு செய்ய தெரியாது, எங்கள் அம்மா செய்வாங்க. தேங்காய் பருப்பி செஞ்சுக்கலான்ட்டு இந்த கலசத்தில் இருக்கிறத இந்த தண்ணி நான் என்ன பண்ணிவிடுவேன் அப்படின்னா, நான் கலசப்பொடி போட்டிருந்தேன் இல்லையா, செம்ம வாசனை சூப்பராக இருந்துச்சு எனக்கு. ஸோ அது வீடு முழுக்க தெளிச்சுட்டு மீதி இருக்கிற தண்ணியை வந்து நான் செடிக்கு ஊற்றிடுவேன். ஸோ அப்படி தான் பண்ணுவேன். அடுத்த வீடியோவில்